அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் உறுதியாகவே சுக்கிரன் உச்சம் பெறுவதை காட்டிலும் அவர் நீச்சம் பெற்றிருந்தாலும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சுக்கிரன் ஏற்படுத்தும் நீச்சபங்க ராஜயோகத்தின் காரணமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அக்டோபர் 11ஆம் தேதி முதல் நவம்பர் 3ஆம் தேதி வரை எந்தெந்த நிகழ்வுகள் அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது நவம்பர் 3ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலமும் பிறகு வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து நீச்சபங்க ராஜயோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இந்த வேலை என்பது உறுதியாகவே அடுத்து வரக்கூடிய 2 மாத காலத்திற்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனின் அமைப்பால் நிறைவாக கிடைக்க போகிறது. பொதுவாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதி இருக்கிறாருங்க. சகாயதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசியின் அதிபதியான சூரியனை பகை கிரகமாக பார்க்கிறார். அதே வேளையில் ராசிக்கு சற்று சமகாயமற்றவராகவும் சமகிரகமாகவும் இருக்கிறார். எனவே அவர் இந்த வேளையில் நீச்சம் பெற்றாலும் நிறைந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் ஜென்மத்தை விட்டு விலகுகிறாருங்க. பொதுவாக எந்த ஒரு கிரகமும் ஜென்மத்தை விட்டு விலகினால் நிறைந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிலும் குறிப்பாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களில் சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடியவராகவும் செல்வ செழிப்பு, பொருளாதார ரீதியான வளர்ச்சி, சுகபோக வாழ்க்கை அனைத்திலும் மகிழ்ச்சியான சூழல், செல்வம், பணம், பொருள், இன்பம், ஆடம்பரம், வசதி வாய்ப்பு, செல்வ செழிப்பு, கலை மற்றும் அரசியல் என அனைத்திலும் ஆளுமை பண்பு போன்ற அனைத்திற்கும் அதிபதியாக இருப்பவர்தான் சுக்கிரன். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக ஜென்மத்தை விட்டு விலகுகிறார். அது மட்டுமல்லாது பொதுவாகவே சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 2, 5, 9 மற்றும் 11 ஆகிய 4 இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியையும் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும் போது அதில் ஒரு இடமான தனஸ்தானம் ஆகிய 2ஆம் இடத்தில் இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வலம் வரப்போகிறார். அங்கு முதலில் 7 நாட்கள் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து வலம் வரப்போகிறார். அதே போன்று சந்திரனுடனும் இந்த வேளையில் இணைந்து வலம் வரப்போகிறார். பொதுவாக நீச்சபங்க ராஜயோகம் என்பது புதன் அல்லது சந்திரனுடன் இணைந்தாலோ அல்லது குருவின் பார்வை கிடைத்தாலோ அல்லது சுக்கிரன் நீச்சம் பெற்று வக்ரகதியில் வலம் வந்தாலோ இந்த நீச்சபங்க ராஜயோகம் உருவாகும். இந்த வேளையில் சந்திரனுடன் இணைவதால் நீச்சபங்க ராஜயோகத்தை வலுவாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே இந்த தருணத்தில் தனஸ்தானத்தில் அமர்ந்து அஷ்டமஸ்தானத்தை வலுவாக தனது சப்தம பார்வையால் வலுவாக பார்க்க போகிறார். எனவே சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைதாமதம், நெருக்கடி, சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் தடைகள் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் பெறுகிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. சுக்கிரன் நீச்சம் பெறுவதாலும் அஷ்டமத்தை பார்ப்பதாலும் சின்ன சின்ன தடைகள் வரலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து மோதல்கள், குடும்பத்தில் எதிர்பாராத சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். அதேபோன்று தெரியாத 3ஆம் நபரை நம்பி சில காரியங்களில் இறங்குவதால் சிக்கல்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஏனென்றால் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருப்பதால் ஆழம் தெரியாமல் காலை விடாது என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பணிகளை நிச்சயமாக தவிர்ப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அவர் ஜென்மத்தை விட்டு விலகி ஸ்தானத்தை வலுப்படுத்துவது உறுதியாகவே கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும். பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் காணக்கூடிய வகையில் பல புதிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது. எதையும் இருமுறைக்கு யோசித்து செய்வதால் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது. திருமண வாழ்வில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து மோதல்களை சரி செய்யக்கூடிய ஒரு தருணமாக சுக்கிரனின் நீச்சபங்க ராஜயோகம் வலுவாக கிடைக்கிறது. சுகமான மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. குறிப்பாக இந்த வேளையில் ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. வீடு மாறுதல், தொழில் மாறுதல் என சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவை தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே
முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் அமைய போகிறது. எனவே எதிர்பாராத வளர்ச்சியும் அற்புதமான வாய்ப்புகளும் இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் நீச்சபங்க ராஜ யோகத்தின் காரணமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரும். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது சுக்கிரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தசாபுத்திகளின் அடிப்படையில் இல்லை என்றால் இந்த தருணத்தில் சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் செல்வம் பொன்பொருள் சேர்க்கைக்கான நல்ல சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. உத்தியோகம் தொழில் ரீதியாக பொறுப்புகள் உங்களை தேடி வரும். கலைத்துறையில் பிரம்மாண்ட வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் உங்களுக்கு வலுவாக கிடைக்கும். புதிய வாய்ப்புகளும் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. இதுவரை சிம்மராசிக்காரர்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய திறமையை கண்டறிய முடியவில்லை என்று நினைத்து ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களிடம் இருக்கக்கூடிய தனி திறமையை கண்டறிவதோடு மட்டுமல்லாது அந்த தனி திறமையின் மூலமாக மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் திட்டவட்டமாக நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பாராத திடீர் பணவரவும் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் விரும்பிய வேலை வாய்ப்பு, மனதிற்கு பிடித்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவை இந்த தருணத்தில் சாதகமாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. மிகப்பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் உறுதியாகவே உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. சுக்கிரன் அஷ்டமத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் ஆரோக்கிய தொல்லைகள், கடன் சார்ந்த பெரிய அளவில் இருக்கக்கூடிய தொல்லைகள், சுப விரயங்கள் போன்றவை இந்த தருணத்தில் கட்டுக்குள் இருக்கும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல சுபகாரியங்களில் ஏற்பட்டு வந்த தோஷத்தின் காரணமாக இருக்கக்கூடிய பல தடைகள் இந்த தருணத்தில் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சிம்மராசிக்காரர்களுக்கு. எனவே சுக்கிரனின் இந்த அமைப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றவர்களை நம்பி முழுமையாக எந்த பணி இருந்து விட வேண்டாம். மற்றபடி அனைத்துமே சாதகமாக அமையும். கடன் சுமை குறையக்கூடிய வகையில் மனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் வருமான உயர்வுக்கும் வருமான வாய்ப்புகளை அதிகரிக்கக்கூடிய வகையிலும் நல்ல பல சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மட்டுமல்லாது உங்களது இல்லம் தேடி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல காரியங்களுக்கான சந்தர்ப்பம் வரும். குறிப்பாக மாமன் மைத்துனர் வழியில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் இந்த தருணத்தில் விலகும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மிக சிறப்பான அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் அபரிவிதமாக கைகூட போகிறது. எனவே திட்டவட்டமாகவும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் இந்த வேளையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வளர்ச்சியை கண்டு மற்றவர்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சுமார் அடுத்து வரக்கூடிய 2 மாத காலத்திற்கு நீச்சபங்க ராஜயோகம் வலுவாக கிடைக்கிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல காரிய தடைகளை தகர்த்தெறிந்து மிக சிறப்பான முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் கையில் எடுக்கக்கூடிய காரியம் அனைத்திலும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு வெற்றி கிடைப்பதோடு மிக பெரிய அளவில் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவிலான மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நீச்சபங்க ராஜயோகத்தின் காரணமாக அபரிவிதமாக சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.